ஹாய், இன்னைக்கு சிட்டுவோட நேமிங் செரிமனி ஃபங்க்ஷன். இன்றைக்கி டே 3 o'clock போலலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போவே குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 7 o'clock போல் எல்லா குக்கிங்குமே முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சிட்டுவை சூப்பராக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். அதெல்லாம் போட்டுருவோம். சூப்பராக இருக்காங்கல்ல சிட்டு. ஐயர் 8 o'clock போலலாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அம்மா லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துக்கிட்டாங்க. குத்து விளக்கெல்லாம் ஏற்ற சொல்லியிருந்தாங்க. 2 குத்து விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் மாலையெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் மந்திரம் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமும் நானும் ஹஸ்பண்டும் உட்காந்து திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம். தென் வந்துட்டு ஒரு பேப்பரில் நேம், அப்புறம் பிறந்த தேதி, நட்சத்திரம் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. அதை எழுதி கொடுத்துட்டு ஹோமம் வளர்க்குறதுக்கு முன்னாடி புது ட்ரெஸ் ஒன்று போடணும். அதுக்காகவும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எங்கள் பேபிக்காக நாங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப சூப்பர் குட்டாக போகணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாகவே இருந்தோம். சிட்டுக்காக அம்மா வாங்கியிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்றைக்கு வாங்கிட்டு வந்தோமோ அன்றைக்கி ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். தென் எல்லா மந்திரமும் சொல்லிவிட்டு சிட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் அழுதுட்டு இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நேமிங் செரிமனி வந்து நடந்துச்சு. நம்ம சிட்டுவோட நேம் மகிழன் ஆரவ். மகிழன் அப்படின்னா மகிழ்ச்சியின் உருவம்னு அர்த்தம். ஆரவ் அப்படின்னா அமைதியும் அறிவும் நிறைந்தவன்றது அர்த்தம். மகிழன்ற பேருக்கு முருகன்ற அர்த்தமும் உண்டு. தமிழ் பேரும் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணுன்ற மாதிரியும் வச்சோம். அது போக மாமாவோட பேர் அரவிந்த். ஸோ அதை வந்து ஆரவ்ன்றதில் வந்து சேர்ந்துருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டோம். பேபியோட காதில் ஃபஸ்ட்டு நான் 3 டைம் சொன்னேன். அப்புறம் ஹஸ்பண்ட் 3 டைம் சொன்னாங்க. அப்புறம் அம்மா அப்படியே வந்திருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. நேம் சொல்லும் போதே அவங்களும் முழிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த புது ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு அவங்கள ஃபோட்டோ ஷூட்டை கொஞ்சம் எடுத்து பேபி வச்சுட்டு ரூமில் இருந்துட்டு தென் ஹோமம் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே சூப்பர் குட்டாக போச்சு. என்னோடையும் பேபியோடையும் வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடிட் எல்லாமே பண்ணோம். சூப்பராக இருக்குல்ல. 1 month ஆஃப் கம்ப்ளீட் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் எங்களுக்கு அவங்க அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த மெமரிஸ்லாம் கண்டிப்பாக கேப்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க பிறந்து 1 month தான் ஆகுது. சொன்னால் நம்ப மாட்டேங்க. இப்போவே என்னோடய கேலரியில் கிட்டத்தட்ட 500 ஃபோட்டோஸ்க்கு மேலே சிட்டுவோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது. மாமா எனக்காக பண்ண எடிட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.